கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் எதிரி கூண்டில் நின்றவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதில் அவர் சம்பவ இடத்திலே பலியாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கனேமுள்ள சஞ்சீவ எனப்படுகின்ற நபரே இவ்வாறு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி சம்பவ இடத்திலே பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்ற ஒரு சம்பவம் தான் அண்மையிலே மன்னாரில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் கொழும்பு புதுக்கடையிலும் இவ்வாறான ஒரு சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுதவிர மற்றொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தந்தை மற்றும் மகள் பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதனை தாண்டி இந்த ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்தடையும். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் எதிரி கூண்டில் நின்றவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதில் அவர் சம்பவ இடத்திலே பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த சம்பவம் இன்றைய தினம் புதன்கிழமை காலை வேளையில் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான அதாவது பாதாள உலக குழுவை சேர்ந்தவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சிறையிலே 1.5 வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கனேமுள்ள சஞ்சீவ எனப்படுகின்ற நபர் வழக்கிற்காக இவ்வாறு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு இன்றைய தினம் அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் தான் எதிரி கூண்டில் அவர் நின்ற நிலையில், அதாவது விசாரணைக்காக முன்னிலையாகி எதிரி கூண்டில் நின்ற நிலையிலே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சட்டத்தரணி போல் வேடமணிந்து வந்த நபர் ஒருவர் அவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் இலங்கை முழுவதும் தற்பொழுது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றம் என்பது பலத்த பாதுகாப்பிற்குள் இருக்கின்ற ஒரு நீதிமன்றம். அங்கு அவ்வளவு எளிதாக யாருமே உள்ளே நுழைய முடியாது. ஊடகவியலாளர்கள் செல்வதாக இருந்தால் கூட பல கேள்விகள் கேட்டுத்தான் உள்ளே விடுவார்கள் என்று கூறப்படுகின்றது. இப்படி பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு முக்கிய நீதிமன்றம், பல முக்கியஸ்தர்களின் வழக்குகள் அங்குதான் நடத்தப்படுகின்றது. பலரும் அங்கு சென்று வருகின்றார்கள். இவ்வாறான பின்னணியில் தான் கனேமுள்ள சஞ்சீவ எனப்படுகின்ற நபர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். குறித்த கனேமுள்ள சஞ்சீவ நபர் யார் என்று சொன்னால் பாதாள உலக குழுவை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. அதை தவிர போதைப் பொருள் கடத்தல்களுடன் சம்பந்தப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. இவர் வெளிநாட்டிலே கடந்த 2023ஆம் ஆண்டு இருந்த நிலையில் அவருக்கு சிறப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி அவர் கடந்த 2023ஆம் ஆண்டு இலங்கைக்குள்ளே வந்திருந்தார். அப்போது அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக அவர் பூசா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் தற்பொழுது பூசா சிறையில் இருந்துதான் அவரை இவ்வாறு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் வழக்குக்கு முன்னிலையாக எதிரி கூண்டிலே நின்ற போது அவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த சம்பவம் என்பது அவ்வளவு சாதாரணமாக நடந்திருக்க முடியாது. சட்டத்தரணி போல் ஒருவர் வந்து இவ்வாறு துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு விட்டு தப்பி செல்லுகின்றார் சொன்னால் அங்கே பாதுகாப்பு தொடர்பாக பல கேள்விகள் எழுகின்றது. எனவே இவ்வாறான ஒரு முக்கியமான நீதிமன்றத்தில் இப்படி ஒரு சம்பவம் பதிவாகி இருப்பது என்பது இலங்கையின் வன்முறை கலாச்சாரத்தின் உச்சத்தை காட்டுகின்றது. இதே போன்று பல சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது. இதற்கு முதல், அதாவது கடந்த தை மாதம் மன்னாரிலே நீதிமன்றத்துக்கு முன்னால் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது. வழக்கு விசாரணைக்கு வந்தவர்களை நோக்கித்தான் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமும் இடம்பெற்றிருந்தது. அதிலே நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 2 பேர் பலியாக இருந்தார்கள், 2 பேர் காயமடைந்தார்கள். அதாவது நீதிமன்றத்திற்கு முன்பாக வைத்து துப்பாக்கிதாரர் ஒருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றதாக கூறப்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட 5க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவ்வாறு நீதிமன்றத்துக்கு முன்பாக மன்னாரில் நடந்த சம்பவமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் தற்பொழுது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திலே எதிரி கூண்டில் நின்றவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. இது இலங்கை முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இந்த பாதுகாப்பு தரப்பு எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பது தொடர்பான கேள்வியையும் எழுப்பி இருக்கின்றது. தொடர்ந்து இந்த துப்பாக்கி சூட்டு கலாச்சாரம் இலங்கையிலே நீடித்து வருகின்றது. இந்த வருடம் பிறந்ததிலிருந்தே 10க்கும் மேற்பட்ட பயங்கரமான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. நாளாந்தம் நீங்கள் தொடர்பான செய்திகளை அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். பலர் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு இலக்காகி பலியாகி இருக்கிறார்கள். முன்பகை காரணமாகவும் அதேபோல தொழில் போட்டி காரணமாகவும் பெற்ற கடனை திருப்பி தரவில்லை என்பதற்காகவும் பழிவாங்கும் எண்ணத்திலும் இவ்வாறான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவற்றை தீவிரமாக இரும்பு கரம் கொண்டு
கொண்டு கட்டுப்படுத்த வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. இன்று இலங்கையின் முக்கியமான நீதிமன்ற வளாகத்திலே இப்படி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது சொன்னால் இனியும் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்க போகின்றதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஆகையால் இது தொடர்பாக உடனடியாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கூறி வருகின்றார்கள். இதேவேளை மற்றொரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான செய்தி வெளியாக இருக்கின்றது. அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் தந்தையும் மகளும் பலியாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. மித்தனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடையவத்தை சந்தியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் தான் 39 வயதுடைய நபரும் அவருடைய 6 வயது மகளும் பலியாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் பிள்ளைகளுடன் நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த போது இவ்வாறு இனம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் கஜா என அழைக்கப்படும் அருண விதான கமகை அவர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து அவரோட மோட்டார் சைக்கிளில் பயணித்த 6 வயதுடைய மகளும் அதேவேளை மகனும் வெவ்வேறு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேவேளைதான் அவரது மகளும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர மகன் வைத்தியசாலை தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னணி என்ன என்பது தொடர்பான தகவல் வெளியாகவில்லை. ஆனால் துப்பாக்கிதாரி T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இவ்வாறு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தற்பொழுது வெளியாக இருக்கின்ற செய்திகள் மூலம் அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஆகவே புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில் அதற்கு முதலே இந்த சம்பவமும் பதிவாகி இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து பல துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. அதை தவிர தற்போது கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய புதுக்கடை நீதிமன்றத்திலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. உள்ளே இருக்கின்ற அதாவது அந்த புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் இருக்கின்ற அனைவரும் வெளியே செல்லுகின்ற போது அவர்கள் அனைவருமே இராணுவத்தினரால் சோதனையிடப்பட்டு வெளியேற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு நடந்த இந்த சம்பவத்தினால் அப்பகுதி முழுவதும் சோதனை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதாவது சட்டத்தரணி என்று உள்ளே சென்று அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபர் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிற நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையையும் போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் கொழும்பு முழுவதுமே தற்பொழுது பரபரப்பான ஒரு நிலவி வருவதாகவும் தற்பொழுது கிடைக்கப்பெற்ற தகவலிலே அறியக்கூடிய வகையிலே இருக்கிறது. ஆகவே இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உள்ளே வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது. இதற்கு பிறகாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதனை தாண்டி இந்த JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்தடையும். அதனைத் தொடர்ந்து இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இதிலே பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.